ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் லிவிங் வித் சாரு. இந்த மந்த் எண்டு வந்தாலே என்ன சமைக்கிறதுன்னு மண்டையை போட்டு பிச்சிட்டு இருக்கீங்களா? வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருட்களை வச்சு ஒரு பருப்பு ரசமும் அதுக்கு ஆப்டாக உருளைக்கிழங்கு வறுவலும் செய்யலாமா? வாங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் வந்து 2 காஞ்ச மிளகாங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கோங்க, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க. சீரகத்தை விட மிளகு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தான் காரம் பேலன்சிங்காக இருக்கும். ஒரு 4 பல்லு பூண்டுங்க, அது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனியா. இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கலாங்க. அது ஊறிட்டே இருக்க கேப்பில் நான் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு பருப்பை அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க. அந்த பருப்பை மிக்சி ஜாரில் சேர்த்துக்குவோம். நான் சொன்ன எல்லா இன்க்ரீடியண்ட்டையுமே அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நம்மளுக்கு சாதமும் கொதிச்சிடுச்சு, அரிசியும் அதில் போட்டுட்டோம். நான் மார்னிங்கே பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாம் செஞ்சுருவேன். எங்கள் ஹஸ்பண்டுக்கு பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மார்னிங் எப்போதும் ரொம்ப பரபரப்பாக தாங்க போகும். நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வந்து நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி கலந்து கரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருவோம். தேவையான அளவு உப்பும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ 2 பழுத்த தக்காளியை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இது கூட ஒரு 4 பல்ல அளவு பூண்டும் தட்டி ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போது அடுப்பில் பேன் வச்சு ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க. ரசத்துக்கு எண்ணெய் அதிகமாக விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகுளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. பாத்திரம் ஹீட் ஆனதுனால நல்லா புகை கிளம்புது. இப்போ 2 காஞ்ச மிளகாயை கிள்ளி வச்சுருக்கிறேன், அதையும் அதில் நம்ம சேர்த்துக்குவோம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வடகம் எடுத்து வச்சுருக்கேன், நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வாசம் வந்ததுக்கப்புறமா தக்காளியும் பூண்டும் அதில் சேர்த்து நல்லா குழைய வதக்கி விட்டுடுங்க. இது வதக்கிட்டு இருக்க இந்த கேப்லேயே நான் உருளைக்கிழங்கு பொரியல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவும் வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்களாம் இந்த மாதிரி மந்த் எண்டு வந்தால் என்ன மாதிரியான டிஷ்ஷஸ்லாம் வீட்டில் செய்வீங்க, எப்படி மண்டையை போட்டு பிச்சுக்குவீங்க, அதெல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம் யார் யார் வீட்டில் என்னென்ன ரெசிபி செய்கிறீங்கன்ட்டு. தக்காளி இந்த மாதிரி குழைய வதங்கினதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த பருப்பு தண்ணி கலவை, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதை மோஸ்ட்லி பார்க்கும்பொழுது தக்காளி ரசம் மாதிரியே இருக்காதுங்க. லுக் வைஸ் ரொம்ப அமேசிங்காக இருக்கும், டேஸ்ட்டுமே அப்படி தாங்க இருக்கும். நீங்கள் ஒரு தடவை இந்த ரசமும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இது வந்து சிம்மில் வச்சுடுங்க. ஒரு மீடியம் ஃப்ளேம் அப்படின்னா கூட ஓகே தான். நல்லா நுரைச்சி வரும், அது வரைக்கும் அதை நம்ம விட்டுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிப்போம். நான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சிகப்பரிசி கஞ்சி தாங்க செஞ்சுருந்தேன். இது ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது. நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி வீக்லி 2 ஆர் 3 இந்த சிகப்பரிசி கஞ்சி நம்ம எடுத்துக்கும் போது நம்ம ஹெல்த்துக்கு அது ரொம்பவே நல்லது. வீட்டில் குழந்தைங்களாம் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒயிட் ரைஸ்க்கு வந்து ஆல்டர்னேட்டிவாக இந்த ரைஸ் அவங்களுக்கு கொடுங்க. அவங்க ஹெல்த்துக்குமே இது ரொம்ப நல்லதாக இருக்கும். இந்த கஞ்சி செய்யறதுக்கான ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ரெசிபி போட்டுடலாம். நம்ம ரசமுமே இங்கே ரெடியாக ஆரம்பிச்சிருச்சுங்க. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு அழகாக நுரைச்சி வருதுன்னு சொல்லிட்டு. ரசத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாதுங்க, கொதிக்காமையும் இறக்கக்கூடாது. நல்லா நுரைச்சி பொங்கி வந்து அந்த ஒரு பபுள்ஸ் வெடித்து அது வரும் பார்த்தீங்களா, அந்த டைமில் நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த ரசத்தை வந்து பெருங்காயத்தூள் தூவி நம்ம இறக்கிட்டோம்னா ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இந்த மாதிரி ரசத்தையும் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ரசம் வேலை முடிஞ்சது. அடுத்து சிகப்பரிசி கஞ்சியும் உருளைக்கிழங்கு வறுவலும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். உருளைக்கிழங்கு வறுவல் செய்யக்குள்ள அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நம்ம பொரிச்சு எடுத்தோம்னா வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு எங்கள் ஹஸ்பண்டுக்கு லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் பேக் பண்ணிட்டேங்க. அவங்க இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் டைம் ஆகிடுச்சுன்ட்டு பேக் பண்ண சொல்லிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான வீடியோஸ் என் சேனலில் நீங்கள் ரெகுலராக பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸாக வீடியோஸ் வந்துட்டு